மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை தீவிரமாக நடந்து வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி காங்கிரஸ் கூட்டணியை விட பாஜக கூட்டணி தான் அதிக இடங்களில் முன்னிலை வகித்து வரும் நிலையில் அடுத்த முதல்வர் யார், முதல்வர் எப்படி தேர்வு செய்யப்பட உள்ளார் என்பது பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளன. மகாராஷ்டிராவில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் கூட்டணி ஆட்சிகள் நடந்தது. மகாராஷ்டிரா சிவசேனாவின் ஏக்நாத் ஷிண்டே முதல்வராகவும், துணை முதல்வராக பாஜகவின் தேவேந்திர பட்னாவிஸ், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவார் உள்ளனர். மகாராஷ்டிராவில் நவம்பர் 20ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடந்தது. மொத்தம் 288 சட்டசபை தொகுதிகளுக்கும் அன்றைய தினம் ஓட்டுப்பதிவு நடந்தது. ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் 145 தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும். இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உள்ளன. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் உள்ளன. இந்த கூட்டணிக்கு மகா விகாஸ் அகாடி என்று பெயரிடப்பட்டுள்ளது. கடந்த 20ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் நடந்து முடிந்தது. இன்று ஓட்டு எண்ணிக்கையும் தொடங்கி நடந்து வருகிறது. காலை 9 மணி நிலவரப்படி பாஜக கூட்டணி 95 இடங்களிலும், காங்கிரஸ் கூட்டணி 52 இடங்களிலும் முன்னிலை வகித்தன. மகாராஷ்டிராவை பொறுத்தவரை தனி மெஜாரிட்டிக்கு 145 இடங்கள் வெல்ல வேண்டும். ஆனால் கடந்த 30 ஆண்டுகளாக எந்த ஒரு கட்சியும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. இந்த முறையும் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்க வாய்ப்பும் இல்லை. இதனால் மீண்டும் மகாராஷ்டிராவில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்று சொல்லப்படுகிறது. இருப்பினும் பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் தற்போது வரை முதல்வர் வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படவில்லை. காங்கிரஸ் மற்றும் பாஜக கூட்டணியில் முதல்வர் பதவி மீது ஒன்றுக்கும் மேற்பட்ட தலைவர்கள் கண் வைத்துள்ளதுதான் இதற்கு முக்கிய காரணம். அதாவது பாஜக கூட்டணியில் பாஜக, ஏக்நாத் ஷிண்டேவின் சிவசேனா, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சிகள் முதல்வர் பதவி மீது கண் வைத்துள்ளனர். அதே போல எதிர்க்கட்சிகளை பொறுத்தமட்டில் காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயின் சிவசேனா மற்றும் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் முதல்வர் பதவி மீது ஆர்வமாக உள்ளது. இந்நிலையில்தான் ரிசல்ட் வெளியாகும் இன்றைய நாளில் முதல்வர் வேட்பாளர் பற்றிய முக்கிய தகவல் வெளியாகியுள்ளன. அதாவது பாஜக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி வென்றால் முதல்வர் வேட்பாளர் எப்படி தேர்வு செய்யப்பட உள்ளனர் என்று அந்தந்த கட்சிகள் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இது பற்றி பாஜக மாநில தலைவர் சந்திரசேகர் கூறுகையில், பாஜகவினரை பொறுத்தவரை தேவேந்திர பட்னாவிஸ் முதல்வராக விரும்புகிறார். சிவசேனா கட்சியின் ஏக்நாத் ஷிண்டேயையும், தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் அஜித் பவாரையும் முதல்வராக கோரிக்கை வைக்கின்றனர். இதனால் முதல்வர் வேட்பாளர் தற்போது வரை தேர்வு செய்யப்படவில்லை. ரிசல்ட் வெளியான பிறகு பாஜக மேலிடம் மற்றும் பிற கட்சியின் தலைவர்கள் அமர்ந்து பேசி முதல்வர் தேர்வை செய்வார்கள் என்று கூறியிருந்தார். அதே போல பாஜக எம்எல்சி பிரவீன் தார்கே கூறுகையில், பாஜகவில் இருந்து ஒருவர் முதல்வராக வேண்டும் என்றால் அது தேவேந்திர பட்னாவிஸ் தான் என்று கூறியிருந்தார். அதே போல அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எம்எல்சி அமோல் மித்காரி கூறுகையில், ரிசல்ட் என்னவாக இருந்தாலும் சரி, அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் தான் கிங் மேக்கராக இருக்கும் என்றார். பாஜக கூட்டணியின் நிலைமை இப்படி இருக்க, எதிர்க்கட்சியின் கூட்டணி எடுத்துக்கொண்டால் உத்தவ் தாக்கரே முதல்வர் பதவி மீது கண் வைத்துள்ளார். இது பற்றி உத்தவ் தாக்கரே சிவசேனாவின் சஞ்சய் ராவத் கூறுகையில், தற்போது வரை முதல்வர் பதவி குறித்து எந்த ஃபார்முலாவையும் நாங்கள் வகுக்கவில்லை. தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் கூட்டணி கட்சிகளோடு அமர்ந்து முதல்வர் தேர்வு செய்யப்படுவார் என்றார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளரும் மகாராஷ்டிரா மாநிலத்தின் காங்கிரஸ் பொறுப்பாளருமான ரமேஷ் சென்னிதாலா கூறுகையில், மகாராஷ்டிராவில் மகாஸ் விகாஸ் அங்கடி எனும் காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்கும். அதன் பிறகு 3 கட்சிகளும் அமர்ந்து பேசி முதல்வரை தேர்வு செய்வோம் என்றார்.